ഈ ട്രാഫിക് പോലീസുകാരുടെ തലയിലുള്ളത് വെറും ഹെൽമറ്റ് അല്ല, ഇത് AC ഹെൽമറ്റ് ആണ്. വെയിൽ കനത്താലും ബ്രേക്ക് ഇല്ലാത്തവരുടെ ആശ്വാസത്തിനായി ഒരു വെറൈറ്റി ஹெல்மெட். சார் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க சார். இது வந்து 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணாங்க 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது இல்லாமல் வந்து இதோட கண்ட்ரோலிங் பேனல் வந்து பேக் சைடு கொடுத்துருக்காங்க சார். இதில் வந்து ஆன் ஆஃப்ன்ற பட்டன் இருக்கு. நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏர் கூலர் வேணும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்கு. லோ அண்ட் ஹைன்ற ஆப்ஷன் இருக்குங்க சார். நம்ம தேவையான மோடுக்கு மாற்றிக்கலாம். ആവടി പോലീസ് കമ്മീഷണർ കെ ശങ്കറിന്റെ നിർദ്ദേശപ്രകാരമാണ് AC ഹെൽമെറ്റുകൾ തയ്യാറാക്കിയത്. പരീക്ഷണാടിസ്ഥാനത്തിൽ ആദ്യഘട്ടത്തിൽ 50 എണ്ണം ലഭ്യമാക്കി. இப்போ சம்மர் டைம்ன்றதால வந்து இப்போ 37, 38 டிகிரியில் இப்போ வந்து வெயில் அடிக்கிறதால வந்து இப்போ வந்து இந்த AC ஹெல்மெட் வந்து இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க சார். இப்போது வெயில் டைமில் இது நமக்கு இஷ்யூ பண்ணதால் இப்போ இது எங்களுக்கு போலீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். 37 ഡിഗ്രിയും കടന്ന് ചുട്ടുപൊള്ളുകയാണ് തമിഴ്നാട്. പകൽ മുഴുവൻ ഈ വെയിലത്ത് നിൽക്കേണ്ടി വരുന്ന ഉദ്യോഗസ്ഥർക്ക് വലിയ ആശ്വാസമാകുന്നുണ്ട് ഈ പരീക്ഷണം. ஃபீல் வெரி ஹாப்பி. நல்லா ஹீட்டில் இருந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா சாதாரண நின்று பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ஏறும். ரெண்டாவது இரிட்டேஷன் வந்துடும், கோபம் எரிச்சல் வரும் அந்த வெயில் ஹீட்னால. இப்போ அது போட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் ஹீட் இல்லாதனால அவங்க கூலாக இருக்கிறாங்க இப்போ. ஸோ அவங்க டியூட்டி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது அதனால இது. ஸோ பப்ளிக்கிட்ட பேசும்போது பார்த்தி கூட அந்த ஹாப்பினஸ் வெளியே வருது அவங்களுக்கு. പോലീസുകാരുടെ പ്രതികരണവും ശാസ്ത്രീയ വശങ്ങളും കണക്കിലെടുത്ത് പരീക്ഷണം വിജയമെന്ന് കണ്ടാൽ കൂടുതൽ സ്ഥലങ്ങളിലേക്ക് AC ഹെൽമെറ്റ് എത്തിക്കാനാണ് നിലവിലെ തീരുമാനം.